புகழ் அனைத்தும் இறைவனுக்கே. நாடியவர்களை பணக்காரனாக ஆக்குவதும் நாடியவர்களை ஏழையாக ஆக்கக்கூடிய வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து நமது தலைவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துவா பரக்கத்தினாலும் சஹாபாக்கள், தாபியின்கள், தபா தாபியின்கள், அவுலியாக்கள், வலிமார்கள் இவர்களுடைய துவா பரக்கத்தினால எனது சிறிய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக்கம் போடுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு சகல விதமான பாக்கியங்களை கொடுப்பானாக. ஆமீன். அலி ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் மஸ்ஜிது நபவிக்கு ஒரு பேரிச்சம்பழம் கொஞ்சம் அதிகமாக வந்துச்சு. அப்போது சஹாபாக்கள்கிட்ட அலி ரலியல்லாஹு என்ன கேட்குறாங்கன்னு சொன்னால், அல்லாஹ் மாதிரி பங்கு போடவா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள மாதிரி பங்கு போடவான்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ சஹாபாக்கள் சொன்னாங்க, அல்லாஹ் மாதிரியே பங்கு போடுங்களேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அலி ரலியல்லாஹு ஒரு சஹாபிக்கு 20 பேரிச்சம்பழமும், ஒரு ஆளுக்கு 15, ஒரு ஆளுக்கு 10, ஒரு ஆளுக்கு 5 கொடுத்தாங்க. உடனே அங்கே கொஞ்சம் சலசலப்பு ஏற்பட்டுச்சு. அப்போ ஒரு சஹாபி அலி ரலியல்லாஹுவை பார்த்து கேட்குறாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமமாக போடுவாங்க, நீங்கள் ஒரு ஆளுக்கு கூடவும் ஒரு ஆளுக்கு குறைச்சலாகவும் கொடுக்குறீங்களே அப்படின்னு சொல்லி. அப்போ அலி ரலியல்லாஹு என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் தானே அல்லாஹ் மாதிரி பங்கு போடுன்னு சொன்னீங்க. அல்லாஹ் ஒரு சில பேர்களுக்கு கூட கொடுப்பான், ஒரு சில பேர்களுக்கு கம்மியாக கொடுப்பான். அதனால தான் அல்லாஹ் மாதிரி நான் பங்கு போட்டேன் அப்படின்னு அலி ரலியல்லாஹு சொன்னாங்களாம். சொர்க்கலோகத்திலையும் பணக்காரன் ஏழை உண்டு. சின்ன பிள்ளையிலேன்னு ஒருத்தவன் தொழுதுகிட்டு இருக்கான். சாவுறதுக்கு ஒரு 5 நாளைக்கு முன்னால் ஒருத்தவன் தொழுகிறான்னு சொன்னால் அவனும் சமமாகுவானா? ஆக மாட்டான். எடை கணக்கு தான். மீசானுங்கிற திராசில் நன்மைகள் யாருக்கு அதிகமாக இருக்கோ அவர்களுக்கு உயர்வான சொர்க்கங்களும் பல பதவிகளும் வழங்கப்படும். கம்மியாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி சொர்க்கம்தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 7 சொர்க்கத்தை படைச்சிருக்கிறான். அவர்கள் செய்த நன்மையின் காரணமாக பல சொர்க்கங்களில்